வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ராஜபக்சக்களின் பணம், வெளிவரும் சர்ச்சைகள், நடந்ததென்ன? மட்டக்களப்பில் பல நாட்களாக இயங்கி வந்த சட்டவிரோத செயல்பாடு, போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. அனுர அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கொந்தளித்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. சூடுபிடிக்கும் யாழ்ப்பாண இளைஞனின் துப்பாக்கிச் சூட்டு விவகாரம், கொந்தளிக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதிகாலையில் பற்றி எறிந்த வீடு, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நேர்ந்த துயரம். கிளிநொச்சி வைத்தியருக்கு நடுவீதியில் நடந்த கொடூரம், வைத்தியர் அவசர சிகிச்சை பிரிவில். தமிழர் பகுதியொன்றில் சொகுசு காருக்குள் சூட்சுமமாக இருவர் செய்த மோசமான செயல், விரைந்து செயல்பட்ட காவல்துறை. இனி விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் தகுதி மற்றும் அனுபவம் இல்லாத தமது கட்சியின் ஆதரவாளர்களை பதவிகளுக்கு நியமித்து நாட்டில் எஞ்சியிருக்கும் அரசு சேவையினையும் அழித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தனது உத்தியபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்துக்கான நிதியினை அனுமதித்தமை தொடர்பான சம்பவத்தில் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் நாயக்க குறித்தும் அவர் தனது பதிவில் விசேடமாக தெரிவித்துள்ளார். சமன் நாயக்கவை தனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும் என்றும் அவர் மிகவும் நேர்மையான மற்றும் உயர்தர தொழில்முறை அரசு அதிகாரி என்றும் சந்திரிகா தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதி வழங்குவது தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படுவது நாட்டின் ஆட்சி முறைமைக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் அவர் தெரிவிக்கும் பொழுது, தொழில்முறை திறமையான மற்றும் நேர்மையான அரசு சேவை இல்லாமல் ஒரு அரசாங்கம் முன்னோக்கி செல்ல முடியாது. அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அத்துடன் நாட்டை ஆளும் பொழுது தொழில்முறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எமது உன்னத தேசத்தை மீண்டும் எப்படி கட்டியெழுப்புவது என்பதை ஜனநாயக ரீதியில் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குற்றத்துடன் தொடர்புடையவர்களை அந்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் நிலைமைதான் இந்த நாட்டில் காணப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளை மீறி சென்ற வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட வேளையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பில் அவர் கருத்தினை வெளியிடும் பொழுது, போரற்ற சூழலில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வீதியில் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழலில் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு அதனை நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது. வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு கட்டளையிட்டு அவர்கள் கட்டளையை மீறி சென்றால் வாகனத்தை நிறுத்த வைப்பதற்கான நடவடிக்கைகளை தான் போலீசார் மேற்கொள்ள முடியுமே தவிர சாரதியை சுட்டுக் கொள்ள முடியாது. ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் போலீசார் சுட்டுக் கொள்வதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவற்றை நாங்கள் எடுப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவும் தெரிவித்துள்ளார். போலீசாரோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பிரதேச சபை உறுப்பினர்களோ யார் பிழை செய்தது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். எனவே நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அக்குரண தொடங்கொல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஒன்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. வீட்டில் வசித்தவர்களின் சத்தம் கேட்டு உள்ளூர்வாசிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயினை அணைத்து வீட்டின் ஜன்னலை உடைத்து காயமடைந்த 5 பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். மற்ற 2 சுவாச பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தினால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகிவிட்டதாகவும் வீட்டிற்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவர் மீது நேற்று இனந்தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஏனைன் வீதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றுக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெள்ளை நிற வாகனத்தில் வந்த இருவர் குறித்த வைத்தியரை வழிமறித்து தாக்குதலை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளாக்கிய வைத்தியர் பலத்த காயமடைந்த நிலையில் தற்பொழுது கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் உத்தியபூர்வமாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் இலக்கம் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களின் விவரங்களை சேகரிக்க போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
22 கிலோ கேரள கஞ்சாவுடன் இருவர் கைதாகியுள்ளதாக வவுனியா போலீசார் இன்று குறிப்பிட்டனர். வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து பட்டாணிச்சூர் பகுதியில் கடமையில் இருந்த போலீஸ் குழுவினர் கெம்ரக வாகனம் ஒன்றை வழிமறித்து அதில் சோதனையில் ஈடுபட்டனர். இதன் பொழுது குறித்த வாகனத்தில் சூட்சமமான முறையில் கஞ்சா கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த வாகனத்தில் இருந்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு அதிலிருந்து 22 கிலோ கஞ்சாவும் மீட்கப்பட்டது. குறித்த கஞ்சா போதைப் பொருள் மன்னாரிலிருந்து திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உகண்டாவில் மாத்திரமல்ல, ராஜபக்சர்கள் துபாயிலும் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உகண்டாவில் மாத்திரமல்ல, துபாயில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணம் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் பொழுது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் இதுபோன்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சில விசாரணைகள் நிறைவடைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் உகண்டாவை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள், துபாய் மற்றும் பிற நாடுகளில் உள்ள பணம் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ச துபாயில் வைத்திருந்த பணம் தொடர்பில் யாரும் பேசுவதை நாங்கள் காணவில்லை. எனினும் அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவிலங்குத்துறை களப்பு பகுதியாண்டிய வாவியில் மறைத்து வைக்கப்பட்ட 14 லட்சம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் 50,000 மில்லி லிட்டர் கசிப்புடன் 3 சந்த நபர்களை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு விசேட பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்பொழுது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதாகிய சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் அமைந்துள்ள கண்டாவளை, பரந்தன் மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதனை பிரிவுகளில் உணவு கையாளும் நிலையங்கள் சோதனைக்காக உட்படுத்தப்பட்டன. இதன் பொழுது குறைபாடுகளுடன் காணப்பட்ட உணவகங்களுக்கு எதிராக கிளிநொச்சி நீதிமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதனை பிரிவில் 5 பலசரக்கு கடைகள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய 4 உணவகங்கள், 2 விதிப்பகங்களுக்கு 3,60,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டதோடு 2 உணவகங்கள், 1 விதிப்பகம் ஆகியவற்றுக்கு குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரையில் 14 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.